சீமானுக்கும் விஜய்க்கும் அத பத்தி சொல்லுங்க. தளபதி இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பின்னு சுத்துவாராம். ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரமாட்டாராம். அப்புறம் பாத்தீங்களா இல்லையா? இப்ப எப்படி ஏன் உலக வெற்றி கழகம்னு வைக்க வேண்டியதானே, புடுங்க வேண்டியதானே, புடிங்க மாதிரி பேசிடுறேன். அதாவது தப்பு இல்ல. ஒரு மாதிரி இருந்துச்சு. தம்பினா தம்பி மாதிரி இருக்கணும். இல்ல அவர்தான் பிடிக்கலையா, ஒதுங்கி போகணும். சீமானு உங்களுக்கு இதுதான் கடைசி. இவ்வளவு வாட்டி நீங்க எல்லா இளைஞரும் நானே ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறப்ப நான் யோசிச்சேன் சீமானுக்கு போடுவோம், அவர் நல்லா பண்றாருன்னு. அப்புறமேட்டு தான் அதால புத்தி தெரியுது. எல்லாம் ஒன்னாதான் இருக்க. எல்லாம் திராவிடா அது தளபதி பாத்தீங்களா, அப்ப கூட இவரு இந்த மாதிரி தப்பா இந்த ஆளு பேசினதுக்கு அப்புறமுமே ஒன்னும் பண்ணல. பாத்தீங்களா, அவரை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாரா? கிடையாது. அதுதான் ப்ரோ நம்ம தளபதி. தேவையில்லாம சேர்றப்போ ஒரு மாதிரி, சேராதப்போ ஒரு மாதிரி, தேவையில்லாத ஒரு மாதிரி வந்தாதான் தெரியும் என்ன இருக்கு. அந்த குழந்தை அது ஜான்சி ராணி அப்படி போனது, வேலுநாச்சியா கிடையாது. லூஸ் மாதிரி ஆளுக்கு குழம்பிருச்சு. தளபதியோட இதை பார்த்தோன்னே வேலுநாச்சியா யாரு, ஜான்சி ராணி யாருன்னே தெரியாம என் ப்ரோ தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு கடுப்பா கடைசி வரைக்கும் நான் அவ்வளவுதான். இன்னும் பிடிங்கலாம் முடியாது. அவங்க வேணா இப்படி பேசலாம். ஆனா நான் சொல்றேன் 2026ல நாங்க வந்தோம்னா அடி எவனுக்கு உழுதோ ஒரு குழுவும். இந்த மாதிரி தேவையில்லாம பேசுற எல்லாருக்குமே கண்டிப்பா அடி உழுகுதா இல்லையான்னு மட்டும் கண்டிப்பா உழுகும் அவங்களுக்கு அடி. பிராண்ட் ஆஃப் திருச்சியை லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க. சோ பிராண்ட் ஆஃப் திருச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே பிராண்ட் ஆஃப் திருச்சி பேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது, காத்துருங்க. பிராண்ட் ஆஃப் திருச்சி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாலயும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க.